இன்றைய மன்னா நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். நெகேமியா 2:20. அதனுடைய முதல் பகுதியை இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். நாளைய தினம் 2வது பகுதியை தியானிக்க இருக்கிறோம். முதல் முழு வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமில் பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுடனே சொன்னேன். இந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது, அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இது நெகேமியாவால் சொல்லப்பட்ட வார்த்தை. யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? சன்பலாத்துக்கும் தொபியாவுக்கும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வாக்கு தத்தத்தை, இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்துக்கு வாக்கு தத்தமாய் கொடுக்க விரும்புகிறார். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நெகேமியாவுடைய ஒரு விசுவாச அறிக்கையை பாருங்க. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எப்பொழுது இந்த விசுவாச அறிக்கை பண்ணினார்? சன்பலாத்தும் தொபியாவும் வந்து அந்த வேலையை தடுப்பதற்கு முயற்சித்த போது நெகேமியா சொல்கிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையிலும் பரலோகத்தின் தேவனானவர் எல்லா காரியங்களையும் கைகூடி வர பண்ணுவார். இது மனுஷரால் கூடாதுதான், ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நெகேமியா உடைந்து போன மதில்களை கட்டுவதற்கு தீர்மானித்து எருசலேமுக்கு வந்தார். எருசலேமுக்கு வந்த உடனே சன்பலாத்தும் தொபியாவும் நெகேமியாவுக்கு ஏராளமான பிரச்சனைகளை கொடுத்தார்கள். ஆனால் நெகேமியா உறுதியாக நின்றார். நெகேமியாவால் எப்படி உறுதியாக நிற்க முடிந்தது? நெகேமியா பரலோகத்தின் தேவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். இது என்னாலே கூடுகிற காரியம் அல்ல, இது என்னாலே செய்ய முடியாத, பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஆரம்பித்திருக்கிற வேலையில உங்களுக்கு முன்பாகவும் பெரிய வேலைகள் இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கை வைங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். உங்க பலத்துக்கு மிஞ்சின காரியம், ஆனால் கர்த்தருக்கு மிஞ்சினதல்ல, கர்த்தராலே கூடும். இந்த நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு இந்த மாதத்தை ஆரம்பிங்க. நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுக்கும் இந்த விசுவாசத்தை தாரும். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தேவன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களுடைய வல்லமையை கர்த்தர் நீர் வெளிப்படுத்துவீராக. அன்றே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துங்க. காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க. எல்லா தடைகளும் நீங்கட்டும். உடைந்து போன மதில்கள் கட்டி எழும்பப்படட்டும். அன்றைய எல்லா திறப்புகளும் அடைக்கப்படட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.